ஒரு அழகான கிராமத்து சமையலறையில சுட்டி என்ற சின்ன மண்பானை இருந்துச்சு. பக்கத்துல ஒரு பெரிய பளபளப்பான ஃப்ரிட்ஜ் நின்னது. அதை பார்க்கும்போதெல்லாம் சுட்டிக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் ராஜா கதவை திறந்து காட்டுச்சு. பாரு, என்கிட்ட ஐஸ்கிரீம் இருக்கு, பழங்கள் இருக்கு, குளிர்ச்சியான தண்ணி இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு? சுட்டி தலை குனிஞ்சு நின்னது. யாரும் சுட்டிய பார்க்கல. எல்லாரும் ஃப்ரிட்ஜ் பக்கம்தான் போனாங்க. சுட்டி மனசுக்குள்ள கேட்டுச்சு, நான் எதுக்கு இருக்கேன்? யாருக்கும் நான் வேணாமா? அப்போ பாட்டி வந்தாங்க. கையில ஒரு கட்டு வெட்டி வேறு வச்சிருந்தாங்க. ஃப்ரிட்ஜ பார்க்க கூட இல்ல, நேரா சுட்டியை தூக்குனாங்க. சுட்டிக்கு நம்பவே முடியல. என்னையா தூக்குறாங்க? பாட்டி சுட்டி அன்போட கழுவுனாங்க. தண்ணியில தூசு போச்சு, சந்தேகம் போச்சு. சுட்டி பளபளன்னு மாறுச்சு. வெட்டிவேர் தாத்தா பக்கத்துல இருந்து சொன்னார், தம்பி, உன் நேரம் வரப்போகுது. வெட்டிவேர் தாத்தா சொன்னார், பளபளப்பா இருந்தா மட்டும் வலிமை இல்ல தம்பி, உன் மண்ணுல 1000 வருஷம் ஞானம் இருக்கு. நீ தரக்கூடிய குளிர்ச்சி அந்த எந்திரத்தால தர முடியாது. பாட்டி வெட்டிவேர சுட்டிக்குள்ள போட்டாங்க. தண்ணி மணக்க ஆரம்பிச்சது. பொன்னிற ஒளி வந்தது. சுட்டியோட மேல குளிர்ந்த தண்ணீர் துளிகள் முத்து மாதிரி பளிச்சிட்டது. சுட்டி மாறிடுச்சு. கோடை வெயில் கொளுத்துச்சு. குடும்பம் வெளியில இருந்து வியர்வையோட வந்தாங்க. எல்லாரும் தண்ணி தண்ணின்னு கத்துனாங்க. பாட்டி ஃப்ரிட்ஜ கடந்து நேரா சுட்டிய தூக்குனாங்க. பையன் ஒரு வாய் குடிச்சான். கண்கள் பெரிசானது. முகம் குளிர்ச்சியில மாறுச்சு. ஆஹா, இது என்ன தண்ணி? மண் வாசம் வருதே. எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. சுட்டி பெருமையில பொழிஞ்சது. சுட்டி இப்போ உயர்ந்த இடத்துல இருந்தது. மல்லிகை மாலையிலோட குளிர்ச்சியான வெட்டிவேர் தண்ணியோட ஃப்ரிட்ஜ் ராஜா அமைதியா நின்னது. சுட்டி புரிஞ்சுச்சு, பளபளப்பது எல்லாம் உசத்தி இல்ல, குளிர்ச்சி தருவதே நிஜமான உசத்தி. அதனால நம்ம வாழ்க்கையிலையும் சிம்பிளானதும் நம்ம சந்தோஷப்படுத்துறதையும் தான் தேர்வு பண்ணணும். அதுதான் நிஜமான உசத்தி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.